மொத்த அரசியல் களமும் திடீரென தலைகீழாக மாறிய சம்பவம். பெரும்பான்மை ஆதரவு இருந்தும் தவேகா மீது பாய்ந்தது குதிரை பேர தடை சட்டம். ஆளுநர் எடுத்த அதிரடி முடிவு எந்தவித கருணையும் காட்டாமல் தமிழகத்தில் நேரடியாக அமலுக்கு வருகிறது ஜனாதிபதி ஆட்சி. அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த தவேகாவினர். அதாவது தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி மேல அதிர்ச்சி நடந்துள்ளது. இதுவரை தமிழக அரசியல் வரலாறு பார்க்காத அந்த ஒரு சம்பவமும் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்து வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் தான் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்காக திமுக, அதிமுக, தவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வாக்குகளையும் சேகரித்தது. அதன் பிறகு வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற போது அன்றைய தினமே மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. வரலாறு காணாத அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது. அந்த எதிர்பார்ப்பு அடங்குவதற்கு உள்ளாகவே அடுத்ததாக தேர்தல் முடிவுகள் வெளியானது. அத்தகைய தேர்தல் முடிவுகளில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிய கட்சியான தவேகா கட்சி முதல் இடத்தை பிடித்தது. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்களை பிடிக்க முடியாமல் 108 இடங்களை மட்டுமே பிடித்தது தவேகா ஆட்சி. இதனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் 118 ஆகும். ஆகவே 108 இடங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தவேகா ஆட்சியை பிடிப்பது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது. அதன் பிறகு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநரை அணுகுவதும், பிறகு ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபித்து மீண்டும் தன்னை அணுகுவதாக சொல்லி விஜயை திருப்பி அனுப்பி வைப்பதும், பிறகு மீண்டும் வேறு ஒரு காரணத்தை சொல்லி ஆளுநரை விஜய் அணுகுவதும், அதற்கு ஆளுநர் மீண்டும் வேறு ஒரு காரணத்தை சொல்லி விஜயை திருப்பி அனுப்புவதும் என இப்படியாக முதல்வர் பதவியை விஜய் ஏற்பாரா ஏற்க மாட்டாரா என்ற ஆடுபுலி ஆட்டம் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்து வருகிறது. இதை பார்க்கும் பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு கட்டத்தில் சலிப்பும் தட்டிவிட்டது. என்னமோ பண்ணுங்கப்பா, ஒழுங்கா யாராவது ஆட்சியை நடத்துங்க என்ற முடிவுக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்துவிட்டனர். விஜய் முதல்வரானாலும் சரி, ஸ்டாலின் முதல்வரானாலும் சரி, எடப்பாடி முதல்வரானாலும் சரி, ஏன் ஜனாதிபதி ஆட்சியே வந்தாலும் சரி, உடனடியாக தமிழகத்தில் ஆட்சியை அறிவியுங்கள் என்று பொதுமக்கள் பலருமே கடுப்பாகிவிட்டனர். அந்தளவுக்கு இந்த முதல்வர் பதவிக்கான போராட்டம் என்பது பொதுமக்களையும் வெறுப்படைய வைத்துள்ளது. அதுவும் கடந்த சில நாட்களாகவே சென்னையில் இந்த பரபரப்பு என்பது சென்னை வாழ் மக்களின் வாழ்க்கையையும் பாதித்துள்ளது. அங்கே டிராஃபிக் என்பது இதன் காரணமாக அதிகமாகவே இருக்கிறது. இதனால் பொதுமக்களும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்துவதற்கு கடுமையாக சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் யாராவது ஒருவர் முதல்வர் பதவியை ஏற்று ஆட்சியை நடத்துங்கப்பா என்ற முடிவுக்கு பொதுமக்கள் பலரும் வந்துவிட்டனர். அது மட்டுமில்லாமல் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் அதிமுக, திமுக கூட்டணியும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கும் பல கட்ட வேலைகளை செய்து வந்தது. இதற்கான மும்முரமான வேலைகளில் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக இறங்கியிருந்தார். விஜய் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இணைந்து எடப்பாடியை முதல்வராக்கவும், அதற்கு வெளியிலிருந்து திமுக ஆதரவு தெரிவிக்கவும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு எடப்பாடியும் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கடைசி நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக கட்சிகள் சேர்ந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று கூறியதால் தான் இந்த ஒரு முடிவு கைவிடப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி என்பவர் வெளிப்படையாக கூறியிருந்தார். ஆகவே திமுக, அதிமுக கூட்டணி போட்டு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க மும்முரம் காட்டியது என்பதற்கு பேபி கூறிய இந்த ஒரு ஆதாரம் வெட்ட வெளிச்சமாக மாறியது. ஆனாலும் கூட அதிமுகவுடன் கூட்டணி போடுவது என்பது பாஜகவுடன் கூட்டணி போடுவதற்கு சமம் என்ற அந்த ஒரு கொள்கை பிடிப்பால் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக கட்சியும் முற்றிலுமாக அந்த ஒரு முடிவுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று கூறியதால் மட்டும்தான் அதிமுக, திமுக கூட்டணி இணைய முடியவில்லை. ஒருவேளை அதிமுக, திமுக கூட்டணி மட்டும் இணைந்திருந்தால் தமிழகத்தில் இன்னும் பல திருப்பங்கள் நடந்திருக்கலாம். நல்ல வேளையாக கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக போன்ற கட்சிகளின் முடிவால் அந்த ஒரு திருப்பங்கள் நடக்காமல் போயிருக்கிறது. ஏனென்றால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 5 வருட காலம் மட்டுமே தமிழகத்தில் உயிர் இருந்திருக்கும். இதைத்தான் அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர். ஏனென்றால் இவர்கள் கூட்டணி போட்டு இந்த 5 வருடத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தாலும் கூட
அடுத்து தேர்தல் என்று வந்தால் அடுத்த 25-30 வருடங்கள் நிரந்தரமாக விஜயின் கட்சிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக திமுக மீது ஒட்டுமொத்தமாக மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்றும் பல அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தனர். ஆகவே அந்த ஒரு விஷயம் நடக்காதது என்பது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு நன்மையாகத்தான் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது விஜயின் கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு வந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவை கொடுத்துவிட்டது. தற்போது விசிகவும் ஆதரவை கொடுத்துவிட்டது என்றுதான் தெரிகிறது. இதனால் விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்ற சூழ்நிலையும் உருவானது. உடனடியாக ஆளுநரை சந்தித்து விஜய் முதல்வராக பதவியேற்க அந்த ஒரு முடிவையும் எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் விஜய் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று அரங்கேறியது. அது என்னன்னா, டிடிவி தினகரனின் அமமுக கட்சி இந்த முறை ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. அந்த எம்எல்ஏவை விஜய் கட்சி குதிரை பேரம் முறையில் அவர்கள் பக்கம் கொண்டு சென்றதாகவும் இது முற்றிலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்றும் டிடிவி தினகரன் தரப்பில் ஆளுநரிடம் புகார்களும் கொடுக்கப்பட்டது. அதாவது கட்சி தலைவரிடம் அனுமதி கேட்காமல் எம்எல்ஏவை குதிரை பேர முறையில் வாங்க நினைத்தது மிகவும் தவறு என்று தினகரன் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு இப்போது மிகப்பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கிறது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதுபோன்ற குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களால் முதல்வராக முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் நினைத்தால் இப்படி ஒரு குதிரை பேர முயற்சிக்கு கடும் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் இப்படியாக குதிரை பேர தடை சட்டத்தில் சிக்கிய ஒரு கட்சியால் முதல்வராக முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த ஒரு விஷயம் இப்போது விஜயின் கட்சிக்கு பேரதிர்ச்சியாக மாறியுள்ளது. ஆகவே இனிமேல் விஜயின் கட்சியால் தமிழகத்தில் ஆட்சியமைக்க முடியாது என்றும் இந்த குதிரை பேர தடை சட்டம் என்பது மிகப்பெரிய பூதாகரமாக மாறிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் இப்போது விசிக கட்சி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்கவில்லை என்றாலும், ஒருவேளை தெரிவித்து விஜய் ஆட்சியமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட டிடிவி தினகரனின் இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் விஜய்க்கு எதிராக பூகம்பமாக வெடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு விஷயத்தில் விஜய்க்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் எதிராக திரும்பியிருக்கிறது. திமுக அதிமுகவில் தொடங்கி அனைத்து தமிழக கட்சிகளும் விஜய்க்கு எதிராக மாறியிருக்கிறது. அதுவும் டிடிவி தினகரன் கூறிய குற்றச்சாட்டுக்கு விஜய் தரப்பு விளக்கம் கொடுக்கும் விதமாக அவர்களே மிகப்பெரிய குழியில் விழுந்துவிட்டனர். ஏனென்றால் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவராகத்தான் வந்தார் என்றும் அவர் கையெழுத்து போட்ட கொடுத்த வீடியோ தங்களிடம் இருக்கு என்றும் சமூக வலைதளங்களில் அத்தகைய வீடியோவை வெளியிட்டிருந்தது விஜயின் கட்சி. இதனால் யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டது போல குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதை விஜயின் கட்சியே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிட்டது. அதாவது அரசியல் அனுபவம் இல்லாததே விஜய் கட்சியின் இந்த ஒரு செயலுக்கு முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் இப்போது விஜயால் ஆட்சியமைக்கவே முடியாத சூழலையும் உருவாக்கிவிட்டது. இதன் காரணமாக குதிரை பேரத்தில் இறங்கிய கட்சி ஒன்று ஆட்சி கட்டிலில் அமர முடியாது என்ற அந்த ஒரு காரணத்தால் ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் அடுத்த 6 மாத காலம் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார். இதன் காரணமாக அடுத்த 6 மாத காலம் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி மட்டுமே நடைபெறும் என்றும் அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடைபெற்று அதற்கு பிறகுதான் முடிவுகள் வெளியாகி எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற அந்த ஒரு முடிவு தெரிய வரும். சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.